அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு இந்த வெட்ட வெயிலில் என்னத்துக்கு வந்திருக்கோம்னா, இந்த பருப்பு கீரையை பறிக்கத்தாங்க. பாருங்களேன், இந்த பருப்பு கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது பித்தத்துக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. நீர் சுளுக்கு இந்த மாதிரிலாம் வருதில்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த பருப்பு கீரை சாப்பிட்டா சூடு தணியுமா. இது நம்ம என்ன தான் தேடி தேடி விதைச்சி வாங்கி விதைச்சி முளைக்கிற செடி கூட அவ்வளோ சீக்கிரம் துளுத்து வராது. இந்த மாதிரி கீரை ரகம்லாம் நல்லாவே துளுத்து வரும். இது நாம் விதை போடுறது கிடையாது. இது தன்னாலே இந்த வெயில் காலங்களில் தன்னாலே முளையக்கூடியது தான். இது சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். இது சில பேருக்கு தெரியாது இது என்ன கீரைன்னு. நம்ம கிளைச்செடின்னு நினச்சி சில பேர் அதை பிடுங்கி போட்டுருவாங்க. இது ஒரு வகையான கீரை. ஸ்டார்டிங்கில் எனக்கும் இது என்ன கீரைன்றது எனக்கு தெரியல. நானும் கிளைச்செடின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியை நான் பார்த்தது கூட கிடையாது. அதுக்கப்புறம் தான் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன் நான், இது செடி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்ம ஒரு செடி போட்டிருப்போம், ஆனால் முளைக்கிறது பெரும்பாலும் இந்த பருப்பு கீரையாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, கமெண்ட்டில் சொன்னாங்க, இது பருப்பு கீரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து நான் விடுறதே இல்லை. இந்த கீரை எப்போல்லாம் நல்லா துளுத்து வருதோ அப்போல்லாம் நான் இதுக்காகவே நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் செடியாக வர போட்டது. செடியாக வர எதுவும் முளைச்ச பாடு கிடையாது. ஆனால் இந்த கீரை தான் சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். இதை இதில் போட்டு விட்டுருணும் விதைய. இது மஞ்சள் போட்டிருக்கேன், ஆனால் உள்ளே இருக்குது மஞ்சள். இது துளுத்து வரதுக்கு முன்னாடி இந்த பருப்பு கீரை ஆக்கிரமிச்சிடுச்சு. இதில் எல்லாத்துலேயுமே அந்த பருப்பு கீரை தான் இருக்கும். பாருங்களேன், இங்கே பாருங்கள், தெரியுதா? இது செடியாக வர, ஆனால் அதை வளர விடல, இதுதான் வளர்ந்து நிற்கிது. எப்படி செழுமையாக வளர்ந்துருக்குது பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பெஷலு. இதுக்காகவே இந்த பருப்பு கீரை நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன், ஒரு நாளைக்கு சமைக்கலான்னு சொல்லிட்டு. இது டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது சமைச்சா. அதோட 2 செடியாக வர இருக்குது, அதையும் இதுலேயே நம்ம விதைய போட்டுருவோம். நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இந்த கீரைக்காக தான் நான் இந்த வேகாத வெயில்லையும் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். பாருங்கள்.